திமுக ஆட்சியில் கடன் சுமை கட்டுக்கடங்காமல் செல்வதாக அதிமுக விமர்சித்து வரும் நிலையில் இரு கட்சிகளின் ஆட்சி காலங்களிலும் நிலவிய கடன் விவரங்கள் குறித்த ஒப்பீட்டை பார்க்கலாம். கடந்த 2001-2002 நிதியாண்டில் அதிமுக ஆட்சியின் போது தமிழகத்தின் கடன் சுமை 34,540 கோடி ரூபாயாக இருந்தது. அந்த ஆட்சி நிறைவடைந்த 2005-2006 நிதியாண்டில் இந்த கடன் அளவு 50,625 கோடி ரூபாயாக உயர்ந்தது. அதனைத் தொடர்ந்து 2006 முதல் 2011 வரையிலான திமுக ஆட்சி காலத்தில் கடன் சுமை 1,00,000 கோடியை கடந்தது. 2011 ஆண்டு திமுக ஆட்சி முடியும் போது கடன் அளவு 1,710 கோடி ரூபாயாக இருந்தது. அதன் பின்னர் அதிமுகவின் 10 ஆண்டுகள் தொடர் ஆட்சி 2020-21 நிதியாண்டில் நிறைவடையும் போது தமிழகத்தின் மொத்த கடன் சுமை 4,56,660 கோடி ரூபாயாக அதிகரித்தது. 2021 பொறுப்பேற்ற திமுக அரசின் கடந்த 5 ஆண்டு கால ஆட்சியில் தமிழகத்தின் கடன் சுமை 9,52,374 கோடி ரூபாயாக உயர்ந்துள்ளது. 2011 முதல் 2021 வரையிலான 10 ஆண்டு கால அதிமுக ஆட்சியில் கடன் 3.5 லட்சம் கோடி ரூபாய் அதிகரித்த நிலையில் திமுகவின் தற்போதைய 5 ஆண்டு கால ஆட்சியின் கடன் 4.9 லட்சம் கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளது.